ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹிஸ்டரி கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம அம்பேத்கர் சொன்னது. நம்ம நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனே அடிப்படையே என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி தான். கல்வி ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவன் எதுக்காகவும் வந்து பயந்துகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனோட வாழ்க்கை வந்து அவன் கையிலன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மோட்டிவோட தொடர்ந்து நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது வந்து ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம். The word civilization is derived from the Latin word civis. It means city. The beginning of civilization is considered to be the time when man began to live a stable life. ஸோ வந்து நாகரிகமே எப்போ வந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து ஒரு இடத்துல நிலையா இருந்து வாழ ஆரம்பிச்சதுல இருந்தா வந்து நாகரிகமே வந்து வளர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஏர்லி மேன்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கல. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவிங்கா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து நாகரிகம் வந்து எதுவும் வளராம அவங்க அப்படியே மூவபிளாவே இருந்தாங்க. ஒரு இடத்துல தங்கி அந்த அந்த இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கையை வந்து நிரந்தரப்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்தா வந்து நாகரிகம் வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த சிவிலைசேஷன் நாகரிகம்ன்ற வார்த்தை வந்து எங்குதுல இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் சிவிஸ், அதாவது அதுக்கான அர்த்தம் வந்து சிட்டி. ஸோ இந்த உலகத்துல வந்து 4 வகையான ஏசியன் சிவிலைசேஷன் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா மெசபட்டிமம் சிவிலைசேஷன், இது வந்து 3500ல இருந்து 2000. இது வந்து எந்த ஆற்றங்கரையில இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைகிரிஸ், யூப்ரேட்ஸ் ரிவர் பேசின், இந்த ஆற்றங்கரையில வந்து இந்த சிவிலைசேஷன் வந்து ஆரம்பிச்சது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து சிந்து நதியில இருந்து ஆரம்பிச்சது. ஈஜிப்டியன் சிவிலைசேஷன் வந்து நைல் ரிவர்ல இருந்து ஆரம்பிச்சது. சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து எல்லோ, அதாவது ஹிவங்கோ அப்படின்ற மஞ்சள் நதியில இருந்து ஆரம்பிச்சது. இது ஏன் எல்லாமே வந்து ரிவர்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தனுக்கு அடிப்படையா எல்லா வாழ்க்கையில வந்து ஒரு நாள் ஓட்டணும் அப்படின்னாலுமே எல்லா அடிப்படை தேவைக்குமே வந்து நமக்கு வந்து பேசிக்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான். அதாவது ஒரு நமக்கு சாப்பாடு பொருள், அதாவது காய்கறி வளையலனாலும் தண்ணி வேணும், நம்ம குளிக்கணும் குடிக்கணும் எல்லாத்துக்குமே தண்ணி தான் வேணும். சோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நாகரிகம் வந்து ஒரு இடத்துல இருந்து நிலையா அவங்க வாழ்க்கைய வந்து இருந்து வாழ ஆரம்பிச்சதுல இருந்தா வந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. சோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆற்றங்கரையில இருந்துதான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம உலகத்திலேயே வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. அதுல வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒண்ணு. அது வந்து சிந்து ஆற்றங்கரையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரீசன்ஸ் ஃபார் பீப்புள் டு செட்டில் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் அப்படின்னு பாத்தீங்க, ஏன் வந்து மக்கள் வந்து ஏன் ஆற்றங்கரை ஓரத்துல இருந்து தான் வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் என்னன்னா, அங்கதான் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்க மண்ணு வந்து ஃபர்டைல் சாயிலா இருக்கும். ஈஸியா வந்து எந்த ஒரு செடி கொடி வளரனாலும் மரம் வளரனாலும் ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து அங்க வந்து நடக்கும். அதனால அது வந்து ஆற்றங்கரையில வந்து அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நாகரிகம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. Fresh water flowing from the rivers was used for drinking, irrigation and for irrigation of livestock. There was a sustainable route for transportation. So டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஈஸியா இருந்தது. குடிக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடிக்க பயிரிடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஆற்றோரமா இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து ஈஸியா இருந்துச்சு. Since most civilization originated on the bank of rivers, these are called cradles of civilization. எல்லா சிவிலைசேஷன் நாகரிகமும் பாத்தீங்கன்னா ஆற்றோரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. மெஹர்கர், forerunner of the Indus Valley civilization, very very important. சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எதுன்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர்ன்ற இடம் தான். இந்த மெஹர்கர்ன்ற இடத்துலதான் வந்து நியோலித்திக் பீப்புள் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலன் ஆற்றங்கரை ஓரத்துல வந்து இருக்கு. அதாவது வந்து பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானோட இடத்துக்கு ஓரமா வந்து இது வந்து இருக்கு. இந்த இந்த இடத்துல வந்து மெஹர்கர்ல வந்து மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து எவிடன்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மக்கள் வந்து அங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்ரி, அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி, காலோடிகள்,
இதெல்லாம் வச்சு மாடு ஆடெல்லாம் வச்சு விவசாயமும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகளையும் வச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எவிடன்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. CBP archaeological evidence of the existence of pre-civilized life at Mehergar has been discovered around 7000 BC. So around 7000 BC ல பாத்தீங்கன்னா archaeological evidence அதாவது மெஹர்கர்ல வந்து ஒரு ப்ரீ-சிவிலைஸ்ட் அதாவது நாகரிகத்துக்கும் முன்னாடியே ஒரு மக்கள் வந்து வாழ்ந்த தடயம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எக்ஸ்கவேட்டர் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார் ஆர்எல் ஸ்பெயின்ன்றவர் 1926ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட கல்ச்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ மெஹர்கர்ல கண்டுபிடிச்ச கல்ச்சர் வந்து கல்லி கல்ச்சர். ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்டு. இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட். மொத்தம் நம்ம லாஸ்டா வந்து 4 சிவிலைசேஷன் சொன்னோம் இல்லையா, மெசபட்டினம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், ஈஜிப்ட், சைனீஸ். இது 4த்துல வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். இட் ஹாஸ் அ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ். இதுல வந்து 4 சிவிலைசேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல தான். இதுல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் ஹைஜீன், இதெல்லாம் வந்து அவங்க இப்பதான் வந்து நம்ம வந்து என்னமோ அட்வான்ஸ்டா போறோம் அப்படின்லாம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாத அப்பவே வந்து அவங்க ட்ரைனேஜ் சிஸ்டம், கிளீனினஸ், ஹைஜீன் இதெல்லாம் வந்து அப்பவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து மக்கள் அதை நம்ம வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் கொண்டு போயிருக்குமே தவிர அதை நம்ம வந்து புதுசா கண்டுபிடிக்கவே கிடையாது சொல்லணும்னா. In the northwestern part of India and in Pakistan, the civilization and the culture that emerged around 3000 AD are collectively known as Indus Valley Civilization. So northwest part of India லியுமே பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து முன்னாடி ஒன்னா தானே இருந்தது. ஸோ 1947ல தானே வந்து அதை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. முஸ்லிம்ஸ்க்கு தனியா, இந்தியர்கள் இது ஹிந்துஸ்க்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா தானே இருந்தது இல்லையா, நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து சிந்து நதியின் ஓரத்துலதான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஆரம்பிச்சது அரௌண்ட் 3000 AD-ல. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தஸ்ன்ற ரிவர் நேம வச்சு வந்திருக்கு. சோ இதுல இருந்து கூட நமக்கு இந்தியான்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூகம் இருக்கு. இந்தியன் கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இந்த நம்மளோட இந்தியன் கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து பேஸ். அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்தே அர்பனைசேஷன் வந்திருக்கு. நகரமயமாதல் அப்படின்ற ஐடியாவுமே நம்ம சிந்து சமவெளி நாகரத்துல இருந்து தான் எடுத்தோமே. சிட்டிஸை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1921ல வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்துதான். Indus Mehergar is one of the regions in the world where agriculture and animal husbandry have started very early. So நம்ம ஆல்ரெடி சொன்ன இல்லையா, மெஹர்கர்ன்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரும் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்றது வந்து எவிடன்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ இதோட பவுண்டரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அரௌண்ட் 1.3 மில்லியன் கிட்டத்தட்ட ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து 1100 கிலோமீட்டர் நார்த்ல இருந்து சவுத்துக்கு, அதே மாதிரி 1600 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு. ஸோ இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷனோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் வந்து இங்க பாருங்க, ஆப்கானிஸ்தான், அப்புறம் இந்த சைட் வெஸ்ட்ல நார்த் ஈஸ்ட்ல வந்து ஆப்கானிஸ்தான், வெஸ்ட்ல வந்து சட்கங்கன் பாகிஸ்தான் சைட்ல, சவுத்ல மகாராஷ்டிரா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தைமாபட் அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும், அப்புறம் ஈஸ்ட்ல வந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும், அதாவது அலாம்கிர்பூர் அப்படின்ற வரைக்கும். இதுதான் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்டரிஸ். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. ஏர்லி ஹரப்பன் சிவிலைசேஷன், மெச்சூர் ஹரப்பன் சிவிலைசேஷன், லேட் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு. ஏர்லி ஹரப்பன் சிவிலைசேஷனோட பீரியட் வந்து 3000 டு 2600. மெச்சூர் வந்து 2600ல இருந்து 1900. லேட் ஹரப்பன் வந்து 1900 டு 1700. இந்த ஏர்லி ஹரப்பன் ஹரப்பன்ல வந்து பீப்புள் வந்து வில்லேஜஸ் வந்து நல்லா பெருசா நல்லா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பிளெயின்ஸ், அதாவது வந்து வயல்வெளிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஏர்லி சிவிலைசேஷன்ல வில்லேஜஸ் வந்து கொஞ்சம் டவுன்ஸா வந்து மாத்த ஆரம்பிச்சாங்க. சிட்டிஸும் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. இது வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அம்ரி, கோட்டிஜி அப்படின்ற இடங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து காணப்படுது. மெச்சூர் ஹரப்பன் சிட்டிஸ்ல வந்து ஹரப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏர்லில வந்து சிட்டிஸை கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதே இன்னும் வந்து லார்ஜ் சிட்டிஸா வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. மெச்சூர் ஹரப்பன்ல வந்து
வந்து பாத்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸ்லாம் வந்து அதாவது நம்ம இப்போ ஒரு 4 வில்லேஜ் இருக்குன்னா இதெல்லாம் போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஹரப்பன் கல்ச்சரே வந்து கொஞ்சம் பீக்ல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஹரப்பன் ஏஜ்ல தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காளிபங்கன்ற இடம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. லேட் ஹரப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதுல இருந்து அந்த சிட்டிஸ்லயே வந்து இன்னும் நல்ல ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் கொண்டு வந்தாங்க, நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோத்தல். இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா பிரோன்ஸ் ஏஜ் தான். பிரோன்ஸ் ஏஜ்னா காப்பரையும் டின்னையும் கலந்து ஒரு இது எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இது மாதிரி அவங்களுக்கான கத்தி கோடாலி இந்த மாதிரி அவங்களுக்கான ஹண்டிங் இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் பிரான்ஸ் ஏஜ். இது வந்து சால்கோலித்திக் பீரியட்ல வந்து சார்ந்தது. அதாவது சால்கோலித்திக்னா சால்கோனா வந்து ஸ்டோனு, லித்திக்னா ஏஜ், அந்த ஸ்டோன் ஏஜை வந்து சேர்ந்தது. இந்த டிஸ்கவரிஸ்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டடிலாம் ஃபர்ஸ்ட் ஹரப்பன் கல்ச்சரை வந்து எவிடன்ஸா கொண்டு வந்தது, எவிடன்ஸ் வந்து கொண்டு வந்ததுன்னா சார் ஜான் மார்ஷல்ன்றவர் தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சாலும் இது வந்து இப்ப நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம் மண்ணடியில அப்படின்னா இது வந்து இந்த பீரியடுக்கு தான் சேர்ந்திருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இந்த கார்பன் ரேடியாலஜி இது கதிர்வீச்சு மூலியமா வந்து கண்டுபிடிப்பாங்க. சோ இது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலியமா அந்த பொருள் வந்து எந்த ஏஜ்ல வந்து எந்த காலகட்டத்தை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ 1931ல வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து ஏடிஎம் 3250ல இருந்து பிசி 2050 வரைக்கும் அப்படி மொஹஞ்சதாரோ இது பண்றாங்க கல்ச்சரை. 1945ல வந்து மார்டிமர் வீலர்ன்றவர் வந்து 2500 to 1500க்கு குரோனாலஜி கொண்டு வராங்க, அடுத்த குரோனாலஜி கொண்டு வராங்க. 1956ல வந்து ஃபேர் சர்வீஸ், அப்புறம் அவர் வந்து 2000ல இருந்து 1500. 1964 வந்து அகர்வால் டிபி அகர்வால் வந்து 2300ல இருந்து 1750க்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஏ என்னன்னு சொல்லுதுன்னு சர்வே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மண்ணடியில புதஞ்சு கிடக்கிற பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டோம் இல்லையா, புதைப்பொருள் ஆராய்ச்சி. இதுக்காக ஒரு மையம் வந்து நம்ம இந்தியால வந்து நிறுவனாங்க. அது எப்போ வந்து நிறுவனாங்கன்னு பாத்தீங்கன்னா 1861ல நிறுவனாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. இதை வந்து கண்டுபிடிச்சவர் ஃபவுண்ட் பண்றதுக்கு ரொம்பவும் உதவியா இருந்தவர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவா இருந்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் தயாராம் சஹானின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வேவர் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காரு. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு, நல்லா கவனமா பாருங்க. ரெண்டு பேரை வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜெனரல் டயராம் சஹானி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் ஆஃப் இந்தியா வந்து ஜெனரல் டயராம் சஹானி. சோ இதுல என்னென்ன புதைப்பொருள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை சார்லஸ் மேசன். இங்கிலாண்டை சேர்ந்தவர் சார்லஸ் மேசன்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை வந்து விசிட் பண்ணாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1826ல. 1831ல வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ்ன்றவர் வந்து அம்ரியை வந்து விசிட் பண்ணி ஹரப்பன் கல்ச்சரை வந்து கொண்டு வந்தாரு. 1935ல வந்து என்ஜி மஜிம்தார்ன்றவர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணாரு. 1908ல இருந்து 28 வரைக்கும் சார் ஜான் மார்ஷல்ன்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணாரு, ஐவிசி அப்படின்ற டேர்மை வந்து யூஸ் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹரப்பா வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1856ல. ஏன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே லைன் வந்து போட்டாங்க லாகூர், அதாவது லாகூர்ல இருந்து கராச்சிக்கு வந்து ரயில்வே லைன் வந்து போடும்போது ஹரப்பா வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. வெரி 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா 1856ல வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரீசன் வந்து ரயில்வே லைன் லாகூர் டு கராச்சிக்கு வந்து ரயில்வே லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஹரப்பா வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவர் வந்து ஹரப்பாவை வந்து எப்ப விசிட் பண்ணாருன்னா 1853, அப்புறம் 1856, 1875 இந்த 3 இயர்ஸ்ல வந்து விசிட் பண்ணிருக்காங்க.
நோட் பண்ணிக்கோங்க. இப்படியும் கேட்கலாம். அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஹரப்பாவை எந்தெந்த வருஷத்துல விசிட் பண்ணாங்கன்னு இயரையும் கேட்கலாம். எத்தனை வாட்டி விசிட் பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார் ஜான் மார்ஷல்ன்றவர் வந்து அவர் தான் வந்து ரியலைஸ் பண்ணாரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹரப்பா, அதோட சிவிலைசேஷன்லாம் வந்து ஏன்னா ஹரப்பால வந்து நிறைய வந்து வில்லேஜஸ், லார்ஜ் வில்லேஜஸ், அப்புறம் சிட்டிஸ், அப்புறம் அதோட டெவலப் சிட்டிஸ் சொல்லிட்டு அடுத்தடுத்து நாகரிகத்தை வந்து மேன்மேலும் வளர்த்துக்கிட்டே போனாங்க இல்லையா. ஸோ அதோட முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சு ஹரப்பா அதோட சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கான ஸ்டடியை வந்து மேற்கொண்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல். 1944ல இருந்து 48ல வந்து வீலர் வந்து ஹரப்பாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் ஏஜிங் மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் 14 மூலியமா ரேடியோ ஐசோடோப் வச்சு யூஸ் பண்ணி அந்த ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருள் வந்து எந்த ஏஜை வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட், அதோட பேர் வந்து ரேடியோ கார்பன் ஏஜிங் மெத்தட். டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ இது இந்த ஏஜுக்கான இது கிடைக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா ஒரு இதுக்கு. அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துல மக்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்த மாதிரி இப்ப ஹரப்பால என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பீப்புள் வந்து பாட்ரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது பானைகள், அப்புறம் வந்து ட்ரிங்கிங் கப்ஸ், ரிங்ஸ், மோதிரம், டெரகோட்டா டாய்ஸ், பீட்ஸ், மணிகள், அப்புறம் மெட்டல் பேங்கிள்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ் அதாவது கற்கள், அப்புறம் பில்டிங் ரூயின்ஸ், இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மக்கள் யூஸ் பண்ண பொருட்கள்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆதாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தீஸ் ஆர் டெஸ்டிமோனி டு த வே ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள் ஹூ லிவ்டு தேர். ஸோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்படுற ஆதாரங்களா இருக்கு. So other cities where the Indus Valley civilization was spread. So ஹரப்பா இதெல்லாம் தவிர்த்து மற்ற சிட்டிஸ்ல எங்கெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பால வந்து ஆர்பி தயாராம் சஹானி, அவர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் வந்து நம்ம போனவர். இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க 1921ல போயிருக்காரு. அது இப்ப இருக்க கரண்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பஞ்சாப். மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி 1922ல சிந்துக்கு போயிருக்காரு. ஜார்ஜி அம்ரி எம்ஜி மஜிம்தார் போயிருக்காரு 1929ல சிந்து. அலாம்கிர்பூர் பாரத் செப் சமாஜ்ன்றவர் போயிருக்காரு 1953ல உத்தரப்பிரதேஷ். ருபாரா அப்படின்ற இடத்துக்கு வந்து யக்னா தத்தா சர்மா வந்து போயிருக்காங்க 1953ல பஞ்சாப். ஸோ ஃபர்ஸ்ட்லயும் பஞ்சாப்ல வந்து பாகிஸ்தான் இருக்கு கிடையாது, அது வந்து முன்னாடி அது வந்து இந்தியா. லோத்தல் எஸ்ஆர் ரோ 1957ல குஜராத், இப்ப இருக்க கரண்ட் லொகேஷன். கலிபங்கன் பிபி லால் பி கே தாபார் அப்படின்றவங்க போயிருக்காங்க 1959ல ராஜஸ்தான், இப்ப இருக்க கரண்ட் லொகேஷன் ராஜஸ்தான். சொர்கோட்டாரா ஜேபி ஜோஷின்றவங்க போயிருக்காங்க 1964ல கரண்ட் லொகேஷன் குஜராத். தொலாவீரா ஜேபி ஜோஷி 1968 குஜராத். பனாவாலி ஆர்எஸ் ஃபிஸ்ட் 1974ல ஹரியானா இந்தியா, அப்புறம் ராஜஸ்தான். ரஹிகர்கி அமரேந்திரநாத் ஹரியானா, இப்ப இருக்க இந்தியா. அதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா the world in 2022 வெரி லார்ஜ் மியூசியம் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெஷாலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மெஹர்கர் 1974ல இப்ப இருக்க ஈஸ்ட் பலுச்சிஸ்தான். இந்த இடத்துலதான் வந்து ஹரப்பா கல்ச்சர் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது. தொலாவீரா ஆர்எஸ் பிஸ்த் அண்ட் ஜேபி ஜோஷி 1985 to 1990, இப்ப இருக்க கரண்ட் லொகேஷன் வந்து குஜராத். லாஸ்ட்லி டிஸ்கவர்ட் இண்டஸ் வேலி ஃபேஷனபிள் சிட்டி யுனெஸ்கோ 2021 ஹெரிடிட்டரி சைட் நோட்டிபிகேஷன் ப்ரோமோ கோட் வியூ போர்ட். ஸோ லாஸ்டா டிஸ்கவர் பண்ண இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா தோலாவீரா. சோ இதெல்லாம் வந்து இதை எதுக்காக நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்த லொகேஷன் அப்ப எது, அது வந்து இப்ப கரண்ட் லொகேஷன் எது, அதோட இயர், அதுக்கு போன இன்வென்டர் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா அது வந்து பரீட் சிட்டியா இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம என்னென்ன அதுக்கான ஸ்பெஷாலிட்டி பார்ப்போம். சிந்தி வேர்ட் ஹரப்பா மீன்ஸ் பரீட் சிட்டி. ஸோ ஹரப்பான்றதுக்கான மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா பரீட் சிட்டி தான், புதைந்த நகரம் தான். அது வந்து சிந்தி வேர்டு. The city is located on the bank of river Ravi in Montgomery district of Pakistan. So பாகிஸ்தான்ல இருக்க ரிவர் ரவி, அந்த பாகிஸ்தான் அந்த ஓரத்துல ஓடுற ரிவர் ரவின்ற பேங்கோட சிட்டி தான் வந்து
ஹரப்பா இது வந்து 6 மைல்ஸ்ல ரிவர் ரவில இருந்து 6 மைல்ஸ் அவேல இருக்கு. The ruins of Harappa was first described by Charles Mason and Guinness book. ஸோ ஹரப்பாவோட சில முக்கியத்துவங்கள்லாம் வந்து சார்ல்ஸ் மேசன்றவரோட புத்தகத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹரப்பா வந்து ஆர்கியலாஜிக்கல்ல வந்து 1920ல இருந்து பிட்வீன் ரவி சட்லஜ் ரிவர் அண்ட் இன் த மாண்டங்மரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஓல்டு பஞ்சாப். ஸோ பழைய பஞ்சாப் பாகிஸ்தான் ஒரு இதுல இருந்த பழைய பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா மாண்டங்மரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிவர் ரவி சட்லஜ்ன்ற ரிவருக்கு நடுவுல வந்து இந்த ஹரப்பாவை வந்து கண்டுபிடிச்சாங்க 1920ல. The ruined brick fort was built on a hill with high walls and towers. Charles Mason wrote in his narrative of various journeys in Balochistan, Afghanistan and Punjab. சார்லஸ் மேசன்றவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்லாம் வந்து ஹரப்பால வந்து நிறையவே கண்டுபிடிச்சு அவரோட புத்தகங்கள்ல வந்து வெளியிட்டிருக்காரு. 1956ல வந்து ரயில்வே லைன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாகூர் டு கராச்சி ரயில்வே லைன் போடும்போது நிறைய வந்து பேக்டு பிரிக்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1920ல வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோட சிட்டிஸோட ஆர்கியாலஜிஸ்டஸ் வந்து அந்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது அந்த ஹரப்பன் மொஹஞ்சதாரோட சிட்டிஸோடைய நிறைய புதை பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 1924ல வந்து ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட காமன் தான், ரெண்டுத்துக்குமே காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. The researchers found a slight variation in the pottery found at Harappan and Mohenjo-daro. ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்லைட் வேரியேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாட்ரி மேக்கிங்ல. ஸோ ஹரப்பா சிவிலைசேஷன் மொஹஞ்சதாரோவோட கொஞ்சம் பழமை வாய்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட்லாம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் தான். அவங்க ரெண்டு பேருமே வந்து பேக்டு பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க ரயில்வே லைன் பில்ட் பண்றதுக்கு. ஸோ ஹரப்பால யூஸ் பண்ண பேக்டு பிரிக்ஸை வந்து ரயில்வே லைன் போடும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. The staff quarters coffin threshing floor has been discovered. ஸோ ஹரப்பா இந்த ரயில்வே லைன் போடும்போது ஹரப்பாவோட ஸ்டாஃப் குவார்டர்ஸ் கோஃபின் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஹவ் ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர்ட் அ பரிட் சிட்டிஸ். எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து புதைந்த நகரங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற இதை பார்ப்போம். எக்ஸ்கவேட்டர்ஸ் எக்ஸாமைன் பிரிக் ஸ்டோன்ஸ் broken pottery tiles etc to know the age when they are used. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா மண்ணு கடையில எதனா ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா மண்ணில் நோண்டி விளையாடுவோம் இல்லையா, அப்படி நோண்டி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு கிடைக்கும், இல்லை எதனா ஒரு மூடி கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு காயின் கூட கிடைக்கும். இப்போ ஒரு காயின் கிடைச்சதுன்னா ₹1 ₹2 அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த பீரியட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ₹1 ₹2 சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆனா அதுவே வந்து கொஞ்சம் இப்ப நம்ம ஏஜ்ல வந்து ஒரு 25 பைசே 50 பைசே தான் யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு அது தெரியும், அது நம்ம இப்பதான் ரீசெண்டா வந்து ஒரு நம்மளோட சைல்ட்ஹுட்ல யூஸ் பண்ணதுன்னு. ஆனா இப்ப இருக்க ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஓல்ட் சைல்டு வந்து அந்த 25 பைசே 50 பைசேவை எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதை வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து பழக்கத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப அது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 25 பைசே 50 பைசே எல்லாம் பழமை வாய்ந்த பொருள். இப்படிதான் வந்து பழமை வாய்ந்த பொருள் வந்து வந்துட்டு இருக்கிறது. அந்த அப்பப்பக்கு யூஸ் பண்ண பொருள் வந்து நாகரிகம் வளர வளர வந்து பழமை வாய்ந்த பொருளா மாறிடுது. அது வந்து மண்ணுக்கடியில இருந்து கொண்டு வரும்போது இப்ப நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து நம்ம இப்ப வந்து 2001ல வந்து யூஸ் பண்ணதுதான் வந்து 25 பைசே 50 பைசே எல்லாம். ஆனா அதுக்கும் முன்னாடி பொருட்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா, அது வந்து எப்ப கண்டுபிடிச்சது எப்ப யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் பண்றது. ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமா வந்து அதை வந்து எப்ப வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த ஏஜ் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலியமா அடியில எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரேடார் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, உள்ள எதனா வந்து பரீட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிமோட் சென்சிங் மெத்தட் மூலியமா. சோ இப்படிதான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. சோ இது வந்து ரொம்பவே வந்து வெல் பிளான் சிட்டி. அப்படி ஹை பிளாட்ஃபார்மோட பாத்தீங்கன்னா இதுதான் வெல் பிளான் சிட்டி. இதுல வந்து 2 டிஸ்டன்ட் ஏரியா இருக்கும். ஒன்னு வந்து ஃபோர்டர்ஸ், அப்புறம் வந்து லோ லையிங் டவுன். ஃபோர்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோட்டைகளா இருக்கும். லோ லையிங் டவுன்னா மக்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நார்மல் டவுன் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட வந்து 200 ஹெக்டேக்கர் கொண்ட லார்ஜஸ்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் சிந்து சமவெளி நாகரிகத்துல. இந்த சிந்தி வேர்ட் மொஹஞ்சதாரோ மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க, இந்த மொஹஞ்சதாரோத்துக்குன்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கிரேவ்யார்ட். சோ முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹரப்பாக்கோட மீனிங் வந்து பரீட் சிட்டி, மொஹஞ்சதாரோனா கிரேவ்யார்ட்.
இந்த சிட்டி வந்து எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1922ல ஆர்டி பேனர்ஜின்றவரால கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ரிவர் இந்தஸ் என்ற ஆற்றங்கரை ஓரத்துல லர்கனா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற பாகிஸ்தான்ல இருக்க லர்கனா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இது வந்து ரிவர் ரவில இருந்து 3 மைல் தள்ளி இருக்கு. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ரெண்டுமே வந்து ட்வின் கேபிட்டல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து ட்வின் கேபிட்டல் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ல டேஷ் இஸ் கால்ட் அஸ் ட்வின் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படிதான் கேட்கறதுக்கு இந்த கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வேணா கேட்கலாம். இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம், ஹரப்பன் மொஹஞ்சதாரோவை என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து எதனா ஒரு அடைமொழிகள் 4-5 கொடுத்துட்டு இதுல நடுவுல வந்து ட்வின் கேபிட்டல்ஸ்னு கொடுப்பாங்க. எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இந்தஸ் வேலி ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோல சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற ஒரு அமைப்பை வச்சு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸிஸ்டன்ட் ஆயிருக்குன்ற ஒரு நாகரிகமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வந்து இருக்கு. ஸோ யுனெஸ்கோல என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து சொல்றாங்க. 1980ல வந்து மொஹஞ்சதாரோவை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா சொல்றாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். சீஃப் ஆஃப் மொஹஞ்சதாரோ கிளர்க் ஆர் கிங். A statue of a seated male has been found in Mohenjo-daro. ஸோ வந்து ஒரு மேல் வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி சீட்ல வந்து மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலையில வந்து கவசம் மாட்டிட்டு ஒரு கையில வந்து ஆர்னமெண்ட்ஸ் மாட்டியிருக்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டாச்சுவும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. The left skin of adorned with flowers and rings closed. கையில பூக்கள் வச்சிருக்க மாதிரி இல்ல குச்சி வச்சிருக்க மாதிரி இருக்க புதை பொருளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க முடிகள் அதுக்கப்புறம் வந்து தாடியும் வச்சிருக்க மாதிரி அவங்களோட இதுல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஸ்டாச்சுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டாச்சு வச்சு கிட்டத்தட்ட பார்க்கும்போது அவங்க வந்து ராஜாக்கள் ஆண்ட காலமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனா இது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சர் ஜான் மார்ஷல். This small bronze statue was found in Mohenjo-daro. Sir John Marshall saw the statue which is referred to as the dancing lady. So dancing ladyன்ற ஒரு ஸ்டாச்சுவை வந்து பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஸ்டாச்சுவை வந்து மொஹஞ்சதாரோல சார் ஜான் மார்ஷல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது அவர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாருன்னா இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை வந்து சேர்ந்ததா இருக்கும். பட் வந்து கிரீக்கர் வந்து நம்ம நாட்டை ஆள்ற வரைக்கும் இது வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகமா வந்து சொல்றாரு. அவர் வந்து இது கிட்டத்தட்ட வந்து இந்த டான்சிங் லேடியை வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காலிபங்கன் 1959ல வந்து பிபி லால் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து கக்காரா இல்லைன்னா கஹர் ரிவரை வந்து அந்த நதிக்கரையை வந்து சார்ந்தது. ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்த இந்த கலிபங்கன்ல வந்து பிளக்கிங்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் வந்து சொல்றது. அதாவது வந்து ஏர் உழுவி வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரங்பூர் இது வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா MS வாட்ஸ், பிபி லால், அதுக்கப்புறம் SROன்றவங்க 1953ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் பிடார் ரிவர் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத். குஜராத்ன்ற மாநிலத்துல வந்து பிடார் என்ற ஆற்றங்கரை ஓரத்துல வந்து இந்த ரங்பூர் வந்து லொகேட் ஆயிருக்கு. இதுல வந்து எவிடன்ஸா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வைக்கோலும் அரிசியும் வந்து இதுல வந்து எவிடன்ஸா கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆற்றங்கரையில வந்து விவசாயத்தை வந்து மேற்கொண்டு நெல் வந்து பயிரிடப்பட்டு அதை வந்து அவங்க வந்து உணவா வந்து மேற்கொண்டிருக்காங்கன்றத வந்து ரங்பூர்ல வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அம்ரி அண்ட் சியாட்சி 1929ல வந்து NG மஜிம்தார் வந்து அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்தஸ் ரிவர்ல வந்து இருக்கு பாகிஸ்தான்ல. சோ இதுல வந்து இந்த ஊர்ல வந்து எவிடன்ஸா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கிராம வாழ்க்கையில இருந்து நகர்ப்புற வாழ்க்கைக்கு வந்து மாற்றம் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சான்கியூ தாரோ இது வந்து 1931ல வந்து NG மஜிம்தார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து இந்தஸ் என்ற ஆற்றங்கரை ஒரு அதே சேம் பாகிஸ்தான்ல இருக்க சிந்து ப்ரொவினன்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து
இதுதான் ஃபர்ஸ்ட் இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சிட்டி வந்து வித்தவுட் ஃபார்டிஃபிகேஷன், அதாவது கோட்டைகள் இல்லாத ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து சிட்டின்னு பாத்தீங்கன்னா சான்குத்தாரோ தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு இண்டஸ் வேலி சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா சான்குத்தாரோ. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லான்காஷர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேஷ் இஸ் நோன் ஆஸ் த லான்காஷர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்குத்தாரோ, இல்லைன்னா சான்குத்தாரோ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டேஷ்னு கேட்கலாம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனி ஒன் இஸ் அவைலபிள் இல்லையா, எது வேணா எப்படி வேணா கேட்கலாம், பாத்துக்கோங்க. லோத்தல் அகமதாபாத் இஸ் லொகேட்டட் இன் கபீர் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா ஸ்டேட் குஜராத். ஸோ இது வந்து அகமதாபாத்ல லொகேட் ஆயிருக்கு, கபீர் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல. லோத்தல் வந்து பாத்தீங்கன்னா லோத்தலோட இது வந்து குஜராத்தி லாங்குவேஜ், மீனிங் வந்து டெட். இது வந்து இதுல வந்து ஷிப்பிங், பில்டிங், அப்புறம் ரிப்பேர் டெக்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் சென்டரா இருக்கு. ஸோ லோத்தல் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல லார்ஜஸ்ட் ட்ரேடிங் சென்டரா இருக்கு. அப்புறம் 1957ல எஸ்ஆர் ராவ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பொக்வா அல்லனா பக்வார்ன்ற ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல குஜராத்ல வந்து இருக்கு. இது இந்த சிட்டி வந்து சென்டர் ஆஃப் காமர்ஸ் வந்து போர்ட் சிட்டியாவும் இருந்திருக்கு. இதுல வந்து வெஹிக்கோல் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதுல இருந்தே தெரியுது அந்த அந்த இடத்துல வந்து விவசாயம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆர்டிபிஷியல் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது லோத்தல்ல தான். சோ இதுல இருந்து இந்த கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆர்டிபிஷியல் போர்ட், அதாவது துறைமுகம் வந்து எங்க வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆர்டிபிஷியல் போர்ட் வந்து லோத்தல்ல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈஜிப்ட் டு மெசபொட்டேமியாக்கு ட்ரேட் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ மான்செஸ்டர் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா லோத்தல் தான். ஸோ பெர்ஷியன் சீல்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் ஹியர், த சைட் ஆஃப் ஃபார்வர்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னே வந்து இது வந்து நல்ல ஒரு மேற்கோளா இருந்திருக்கு. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆர்டிபிஷியல் போர்ட்டும் வந்து லோத்தல் தான். சென்டர் ஆஃப் காமர்ஸ் போர்ட் சிட்டியும் இதுதான். அதே மாதிரி மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் லோத்தல் தான். ரூபர் இது வந்து இன்வென்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1953. எக்னா தத்தா சர்மா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் சுட்லஜ் ரிவர். சுட்லஜ் என்ற ரிவரோட ஆற்றங்கரையில வந்து இருக்கு. ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். இதுல வந்து என்ன எவிடன்ஸா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பெரிய வந்து ப்ரொடெக்டர் வந்து ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க ஃபிளட்டிங்ல இருந்து காப்பாத்துறதுக்கு. இந்த சிட்டியை வந்து ஃபிளட்டிங்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டைனிங் வால் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இதோட எவிடன்ஸா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி டு பி டிஸ்கவர்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டி கண்டுபிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா ரூபர். நோட் பண்ணிக்கோங்க, ரூபர் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி டு பி ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப்டர் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இதுல வந்து நமக்கு கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளட் வந்தா இந்த ஊர் அழியாம இருக்கிறதுக்கு, எதுவும் வந்து பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு ஹியூஜ் ரிட்டைனிங் வால் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து வேற எந்த ஊர்லயுமே நம்ம பார்க்காது இல்லையா. சோ இது வந்து இதோட சிறப்பம்சமா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோடைய யூனிக்னஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய கோட்டைகள் கட்டியிருக்காங்க, வெல் பிளான் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, சந்துகள் இருக்கு, சீவேஜ் சிஸ்டம். இப்ப நம்ம இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு சீவேஜ் சிஸ்டம் எந்தெந்த எல்லா ஊர்லயுமே ப்ராப்பரா இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா அப்பவே நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்திலேயே சீவேஜ் சிஸ்டத்துக்குமே வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பேக்டு அப்புறம் அன்பேக்டு பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கற்களை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, வீடுகள் கட்டுறதுக்கு. வீடு கட்டுறதுக்கு வந்து மட் பிரிக்ஸ், ட்ரைனேஜுக்கு, அப்புறம் சீவேஜ் சிஸ்டம்க்குலாம் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சிட்டிஸை வந்து நல்லா ஒரு டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. வால்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய சுவர்களை வச்சு கட்டியிருக்காங்க. வலை கற்களை வச்சும் வீடு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்டமைப்புகளை வந்து சீரா வந்து கொடுத்திருக்காங்க. அர்பன் சிவிலைசேஷன். சோ வந்து ஹரப்பா சிவிலைசேஷனை வந்து அர்பன் சிவிலைசேஷனும் சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷனா என்ன, ஒரு நகர்ப்புறம் ஆகிறதுக்கான ஒரு இது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிட்டி பிளானிங் இருக்கு, ஆர்கிடெக்சரல் ஒர்க் இருக்கு, அந்த அந்த ஒரு பில்டிங்கோட வெயிட்ஸோ மெஷர்ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கு, ஒரு நல்ல ஒரு சிட்டி டைப்புக்கு இருக்கு, ஒரு கிளீனினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க, கிராஃப்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வில்லேஜ்ல இருந்து நம்ம அடுத்த கட்டத்தை பார்த்தோம்னா சிட்டி டைப்க்கு அர்பனைசேஷன் ஆகிறதுக்கு வந்து ஒரு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க.
சிட்டி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு the planned city structure was a hallmark of the Indus Valley civilization. நோட் பண்ணிக்கோங்க. the ha- the Harappan civilization வந்து பாத்தீங்கன்னா ஹால்மார்க் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சிட்டிஸ் வந்து ரெண்டு வகையா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒன்னு ஓவர் டவுன் சிஸ்டம், அதாவது ஃபோர்ட் ஏரியாஸா இருக்கும், ஃபுல்லா வந்து கோட்டைகளா இருக்கும். இன்னொன்னு வந்து டவுன் டவுன் சிஸ்டமா இருக்கு. இதோட ஸ்ட்ரீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நேச்சர் டைப்லயும் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்லயும் இருக்கும், ரோடுகளோட கட்டமைப்புலயும் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேம் டிசைன்ல கட்டியிருப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், நார்த் டு சவுத்தா இருக்கும், இல்ல ஈஸ்ட் டு வெஸ்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுமே பிக் ஸ்ட்ரீட்லாம் பாத்தீங்கன்னா 33 வைடு இருக்கும். ஸ்மால் ஸ்ட்ரீட்லாம் பாத்தீங்கன்னா 9 ஃபீட்ல இருந்து 12 ஃபீட்டுக்கு இருக்கும். ஸ்ட்ரீட்லாம் வந்து நல்லா வைடா கர்வ்ஸ்லாம் இருக்கும், நல்ல ஒரு கட்டமைப்பு கொடுத்து கட்டியிருக்காங்க. ஹவுஸ் வேர் நீட்லி அரேஞ்ச் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். அந்த தெருவோட ரெண்டு புறத்துலயும் பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கும். வீடுகள்லாம் வந்து நிறைய ரூம்ஸ், கோர்ட் யார்ட்ஸ், கிணறுகள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. எல்லா வீட்லயுமே டாய்லெட்ஸ், பாத்ரூம் இருக்கு. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீடுகளை வந்து பேக்டு பிரிக்ஸும் லைம் ஸ்டோனும் வச்சு கட்டியிருக்காங்க. தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பேலசஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து மாளிகைகளோ இல்ல வந்து கோயில்களோ இருந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. ஆனா நிறைய வந்து மக்களுக்கு வந்து நல்லா வாழணும், நாகரிகம் தெரிஞ்சு வாழணும், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ் சிஸ்டம், தெருக்கள், வீடுகள், வீட்டுல வந்து கிணறு இருக்கணும், ஒவ்வொரு வீட்லயும் பாத்ரூம் இருக்கணும், அது மாதிரி வீடு ஒன்னொன்னுத்தையும் வந்து நல்லா வந்து ஃப்ரேம் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஹால்மார்க் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றதுல தப்பே இல்லை இல்லையா? ஸோ ரீசன்ஸ் ஃபார் யூசிங் பேக்டு பிரிக் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். ஏன் வந்து பேக் பிரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுடப்பட்ட செங்கலை வந்து ஏன் யூஸ் பண்றாங்க வீடு கட்டன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், மழை பெஞ்சா இல்ல கரைஞ்சி போகாது, இது நெருப்பு பட்டாலும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ஹார்டா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து பேக்டு பிரிக்ஸ் வச்சு கட்டுறதுக்கு காரணம். ஸோ அப்பவே வந்து செங்கலை வச்சு ஒரு பேக்டு பிரிக்கை வச்சு கட்டணும்ன்ற ஒரு ஐடியா வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க, ஹரப்பன் கல்ச்சர்லயே கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட சீவேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா the holes for the disposal of waste material are also perfect, there were gaps. So holes வச்சு disposable waste material வந்து போறதுக்கு holes வச்சு கட்டியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த சிட்டிஸ் வந்து க்ளோஸ்டு சீவேஜ் சிஸ்டம் வச்சுதான் வந்து இப்பதான் இதெல்லாம் கேட்கும் போது படிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஒரு நல்ல படிப்பு இதெல்லாம் இருக்கும் போதே நம்மளால அதை வந்து நம்மளால கண்டினியூ பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்க முடியல. பட் அப்பயே பாருங்க, சீவேஜ் சிஸ்டம், க்ளோஸ்டு சீவேஜ் சிஸ்டம், ஹோல்ஸ் வச்சு ப்ராப்பர் டிஸ்போசபிள் மெத்தட் வச்சு எவ்ரி ஹவுஸ், ஈச் ஹவுஸ்லயும் வந்து பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் வச்சு கட்டியிருக்காங்கன்றதெல்லாம் ஸோ நாகரிகம் வளர்ந்துருக்குன்றது அங்க நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜஸ் வந்து பிரிக்ஸும் ஸ்டோன்ஸும் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்னன்ட் ஆக விடவே இல்லையா. அந்த ட்ரெயின் ஹேட் அ ஜென்டில் ஸ்லோப் டு பிரிவென்ட் சீவேஜ் ஃப்ரம் ஸ்டாக்னன்ட். ஒரு நல்ல ஜென்டில் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க ஸ்லோப்பு. ஸோ எங்கேயுமே வந்து சீவேஜ் வந்து ஸ்டாக்னண்டா நின்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹேட் பிட்ஸ் ஃபார் ஸ்டோரிங் சாலிட் வேஸ்ட். இட் ஸ்டோர் சாலிட் வேஸ்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் ஒன்லி சீவேஜ். ஸோ சாலிட் வேஸ்ட் எல்லாம் வந்து பிட்ஸ் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்க சீவேஜ் வாட்டர்லாம் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகுற மாதிரி கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெருன்குளம். மொஹஞ்சதாரோ வாஸ் லொகேட்டட் இன் த மிடில் ஆஃப் த சிட்டி. சிட்டிக்கு நடுவில் வந்து லொகேட் ஆயிருக்கும். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓல்டு ப்ரூஃப், ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குளம். இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் ரிச் லைம்ஸ்டோன்ல வந்து கட்டி இது வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு. இதோட இதெல்லாம் இதை வந்து எப்படி வால்ஸ் வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா பேக்டு பிரிக்ஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. அது மாதிரி தண்ணிகள் வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து அதோட பாட்டம்ல வந்து நேச்சுரல் தார், அதாவது சஃபைர் அப்படின்ற நேச்சுரல் தாரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட படிக்கட்டுகள் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல வந்து இருக்கும். 4 சைட்லயுமே வந்து 4 சைட்லயுமே வந்து வாக்வேஸ் இருக்கும். அந்த பாண்டுக்குள்ள வரதுக்கு 4 சைட்லயுமே வந்து நடைபாதைகள் இருக்கும். 3 ரூம்ஸ் இருக்கும். அந்த பாண்ட்ஸை சுத்தி 3 ரூம்ஸ் இருக்கும். வாட்டர் வந்து ஒரு டைம்க்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம்க்கு வந்து வெளியில விட்டுட்டு புது வாட்டர் வந்து இது பண்ணுவாங்க. அந்த வெளியில விடுற வாட்டரை வந்து சீவேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் பாண்ட் பில்ட் இன் த வேர்ல்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மொஹஞ்சதாரோல பெருன்குளம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பாண்ட் யூஸ்டு ஃபார் பில்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கா யூஸ் பண்றதுக்கு. இதோட லென்த் வந்து 39 ஃபீட், வித் வந்து 23 ஃபீட், டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கும்.
கிரெயின் ஸ்டோரேஜ் தானியங்களோட எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லார்ஜ் சாலிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கற்களால வந்து கட்ட பண்ணியிருக்காங்க. இது வந்து தானியங்கள வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணது. ஆ லார்ஜஸ்ட் பில்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல இதுதான். 150 ஹைட்ல இருக்கும். வித் வந்து 50 ஃபீட்டு. 6 கிரானரிஸ் இருக்கும். ஃபோர்ட் ஹரப்பால. ஸோ ஒரு கிரானரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 168 ஃபீட்டு. வித் வந்து 35 ஃபீட்டு. வால்ஸ்லாம் வந்து நியர்லி வந்து 52 ஃபீட் டால் இருக்கும். கிரானரி வித் பிரிக் வால்ஸ் வந்து ஒன் வாஸ் ஃபவுண்ட் இன் வந்து ரஹிகரி ஹரியானால. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் பீரியட்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த மக்களோட ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா, வீட், பார்லி, டேட்ஸ், மில்க், மீட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பல்சஸ்ல பார்த்தீங்கன்னா, பீஸ் அண்ட் மெலன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்டிவேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஆடுகள், மாடுகள், பன்னி, அப்புறம் ஆமைகள், மீன்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த டைம்ல வந்து மாடுகள் இதெல்லாம் வச்சு பயிரிட்டிருக்காங்க. மீன்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. மீன்கள் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேசிவ் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் லார்ஜ் பப்ளிக் பில்டிங் மொஹஞ்சதாரோல பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் ஹால் தான். இதோட ஒரு ஸ்பேஷியஸ் ஹாலா இருக்கும். 20 பில்லர்ஸ் 4 ரோஸ வச்சு இத வந்து கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 61 மீட்டர்ஸ், விட்த் வந்து 83.4 மீட்டர்ஸா இருக்கு. சிட்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலகட்டத்தோட மக்கள் வந்து திராவிடன்ஸாவும் இருந்திருக்கலாம், மெடிடேரியனா இருக்கலாம், இல்ல ஏர்லி ஆஸ்ட்ரோலைட்ஸா இருக்கலாம், ஆல்ஃபைன்ஸா இருக்கலாம், இந்த மாரி மொங்கல்ஸா இருக்கலாம் அப்படின்னும் சொல்ல வருது. இண்டஸ் வேலி ரீஜியன்ல இந்த மாரி மக்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்டடி வந்து சொல்றாங்க. பட் சின்ஸ் வந்து யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிவிலைசேஷனும் வந்து கரெக்ட்டா வந்து சொல்லல. சார் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆர்டி பானர்ஜி அப்புறம் ஹியரா பிரிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடன்ஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி அவங்க பேசின மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தான் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அ இல்ல டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நெறைய ஆர்க்கியாலஜிஸ்டுக்குள்ளேயே நெறைய ஒப்பீனியன் இருக்கு. சார் ஜான் மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா, ஆரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கார்டன் ஸ்லைட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கலாம் சுமேரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. ராகவ தாஸ் பானர்ஜி என்ன சொல்றாருன்னா, அவங்கலாம் வந்து திராவிடியனோட அவங்களோட காலத்து தொட்டு தொன்றவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் குருஹா என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பல இனங்கள சார்ந்தவங்க வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாம். இவங்க தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைகள வந்து இப்ப நம்ம மீன் இருக்கு, மீன்பிடி மக்களும் இருந்திருக்கலாம். அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் வந்து கட்டமைப்பு அதாவது வீடு கட்டுறவங்க, இப்படி நெறைய ஆக்குபேஷன்ஸ் பண்றவங்க வந்து இண்டஸ் வேலியில வந்து இருந்திருக்கலாம். பில்டர்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? பில்டர்ஸ், வீவர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ், பெயிண்டர்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ், கார்பெண்டர்ஸ்ன்னு நெறைய வேலைகள வந்து மேற்கொண்டவர்கள் வந்து அந்த நாகரிகத்துல வாழ்ந்தவங்களா இருக்கலாம். அது மாரி டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ், பாஸ்கெட் மேக்கர்ஸ், ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மென்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல நம்ம முன்னாடி பீப்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு வரும்போதே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்றோம்னா, அத நம்ம அடுத்து நம்ம தொழிலா வச்சுக்கலான்ற ஐடியா நமக்கே வரும் இல்லையா? ஸோ அத வச்சு தான் வந்து அந்த காலகட்டத்துல இதெல்லாம் தொழிலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி வந்து சொல்லுது. பட் என்னன்னா கடைசியில மோரோவர் பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வாழ்ந்த மக்கள் வந்து ஃபார்மிங், ட்ரேடுன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கைய வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வுமன்ஸோட மகளிருக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மா ம் ஆண்களுக்கு இணையான மரியாதை வந்து பெண்களுக்கும் குடுத்திருக்காங்க. அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் நெறைய உபகரணங்கள் பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடிகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காதணிகள், ரிங்கு, பிரேஸ்லெட்ஸ், நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலயும் மெட்டல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. they confirm the cultural connection between the Indus Valley people and the people of Tamil Nadu. இப்ப இருக்க நாகரிகத்துக்கு ஈக்குவலான நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி பீப்புளோட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ற அளவுக்கு அந்த நாகரிகம் வந்து இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ரொம்பவே மெயின் ஆக்குபேஷனா இருந்திருக்கு ஹரப்பன் பீப்புள்கிட்ட. அதாவது மெயின் சோர்ஸ் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான மெயின் சோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அப்படின்னு இருந்திருக்கு. அவங்க வந்து டபுள் கல்டிவேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கல்டிவேட் பண்ண குரோப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, வீட், பார்லி, கிரீன், செசமே, சிக்பி அண்ட் மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏர் உழுதல வந்து அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. புல்லாக்ஸ் வச்சு அவங்க வந்து அக்ரிகல்ச்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமல்ஸ், பஃபலோஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேனல்ஸ் அதுக்கப்புறம் வெல்ஸை வந்து இரிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டும் வந்து பார்லியும் தான் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட். அவங்க வந்து நீர் பாய்ச்சறதுக்கு வந்து கிணறு, வாய்க்கால் வந்து
வெட்டி வந்து நீர் பாய்ச்சு. அதாவது இப்ப நம்ம இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்தஸ் வேலி சிவிலைசேஷனும் இப்ப இருக்க தமிழ்நாடு பீப்பிளோடைய இது நாகரிகமும் கிட்டத்தட்ட ஒண்ணுன்ற அளவுக்கு. ஏன்னா இப்ப நம்ம இந்த அக்ரிகல்ச்சர்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இல்லையா. சோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. இப்ப நம்ம இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்றது கிணறு, வாய்க்கால் தான். சோ இதை வந்து அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த சிவிலைசேஷன்லயே யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட் ஐட்டம் வந்து டேட்ஸ், பேரிச்சம்பழம். சோ ஃபர்ஸ்ட் பீப்பிள் வந்து கல்டிவேட் பண்ணது, இந்தஸ் வேலி பீப்பிள் வந்து கல்டிவேட் பண்ணது பாத்தீங்கன்னா பேடி தான். சோ அவங்க வந்து ஏர் உழுது பயிர் நட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து விளைச்சலை கொண்டு வர நெல்லோட விளைச்சலை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹேபிட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் தான். சோ இதெல்லாம் வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வேஸ்ல வந்து கொண்டு வந்தது. சோ ஆர்கியலாஜிக்கல் சர்வேஸ்ல வந்து டெரகோட்டா பிளக்க வந்து, அதாவது அந்த ஒரு ஏர் உழுதல் கலப்பையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பனாவலி அப்படின்ற ஒரு இடத்துல. சோ இதோட இன்னைக்கான கிளாஸ் வந்து முடியுது. சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ கண்டினியூஸா வர கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேல முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து எங்க டெஸ்ட் பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இருக்கும். அதுல மெசேஜ் பண்ணி என் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வரும், ரெகுலரா கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்து டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வர வருஷம் நமக்கான வருஷம் கண்டிப்பா குரூப் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங்கை வாங்குறோம். ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல கிளாஸோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.